நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். அந்த கேஸ்டல் முடிச்சுட்டு இப்போது நாங்கள் வந்திருக்கிற இடம் ரஹின் ரிவர். இதில் ஒரு பிரமாதமான குரூஸ், அதில் ஒரு ட்ராவல் விட்டாங்க, போர்ட் குரூஸ். அப்படியே அந்த ரிவரில் போட்டிங், நல்ல ஈவினிங். இந்த ரிவர் வந்து ஜெர்மனிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர். இந்த இடத்தோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூன்று போக்குவரத்து ஒரே இடத்துல அமையுது. அதாவது நடுவில் ஆறு, அந்த கரையில் வந்து ரோடு, அதுக்கப்புறம் ரயில்வே ரூட்டு. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ரயில்வே ரூட், பஸ் ரூட், அடுத்தது வந்து இந்த ரிவரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன். மொத்தம் 3 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரே இடத்துல. ஆச்சரியமான விஷயம். ரிவர் 2 பக்கமும் அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கு, ரோடு, ரிவர். இந்த பக்கம் அதே மாதிரி ரோடு, அந்த பக்கம் ரயில்வே ட்ராக். ஒரு மிக மிக பியூட்டியான இடம். 2 பக்கமும் நிறைய வீடுகள், மலைகள். அந்த ஈவினிங்கில் அந்த போட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சொர்க்கம் வந்து அந்த கிளைமேட் தான். ஆக்சுவலாக இது வந்து யூரோப்பில் வந்து சம்மர் சீசன். அதுவே அப்படி இருக்கும்போது வின்டர் சீசன் எப்படி இருக்குன்னு கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. ரொம்ப மிக பிரமாதமான இடம். ஒரு ட்ரெயின் போது பாருங்க. ஜெர்மனியில் ரொம்ப நல்ல ஃபஸ்ட் கிளாஸான இடம். அப்படியே ரோட்லேருந்து போட்டிங் ஜெட்டிங் அப்படி அப்படியே கரெக்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஜெட்டிஸ், அதாவது வந்து ஒரு துறைமுகம் மாதிரி இறங்கி ஏறுறது. இந்த குரூஸ் ட்ராவலில் அப்படி இறங்கி ஏறுறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங். ஆக்சுவலாக அது நல்ல அகலமான ரிவர். எப்போவுமே தண்ணி போயிட்டுருக்கும். அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் போகிறது வந்து ஹாப்கட்ஸ்டன் டுவர்ட்ஸ் ஸ்விஸ். ஸோ 2-3 நகரத்தை கனெக்ட் பண்ணி ஸ்விஸ் போகிற வழி, ஜெர்மன் டு ஸ்விஸ். ஜெர்மனில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்னா சும்மா 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் அக்ரிகல்ச்சர் தான். அதாவது அவங்க ஒரு சட்டமே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ரொட்டேஷன் கிராப்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன் கிராப்ஸ். அதில் ரொம்ப ஃபுல்லாக வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ராப்சீடு அப்படின்ற ஒரு கடுகு குடும்பத்தை சார்ந்த ஒரு பயிர். அது உங்களுக்கு போகிற வழியில் காமிக்கிறேன் நான். அருமையான லேண்ட்ஸ்கேப், ஃபுல் அண்ட் ஃபுல். ஜெர்மன் டு ஸ்விஸ் வழி எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமான லேண்ட்ஸ்கேப், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான இடம்.
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்கேப்பு தான். ஏன்னா அவ்வளவு பசுமையான லேண்ட்மார்க்ஸ், அந்த இடமே அவ்வளோ பசுமையாக இருக்கு. அதுதான் ஹைலைட். வழியெங்கும் சின்ன சின்ன கிராமங்கள், ரொம்ப அழகான இடம் பாருங்க. ஒரு அருமையான கிராமம். கிராமம்னு சொல்ல முடியாது, அந்த இயற்கையாக அந்த வீடுகள், அதுதான் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கார் வச்சுக்கிறதுனால சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஐரோப்பாவோட அழகே அந்த தனித்தனியாக இருக்கின்ற கிராமங்கள் தான். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிற இடம் ஹாஃப்கட்ஸ்டன், அதாவது ஹார்ட் ஆஃப் த பிளாக் ஃபாரஸ்ட். பசுமை பசுமை பசுமை. பிளாக் ஃபாரஸ்டில் மிக முக்கியமான இடம் இது. வேர்ல்டு ஃபேமஸ் குக்கு கிளாக் இதான். இங்கே தான் அதனுடைய ஆர்ஜின்னு சொன்னாங்க. அந்த கடையில் நிறைய குக்கு கிளாக் இருந்துச்சு. விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதுதான் அந்த மெயின் கிளாக்கு. எல்லாருமே அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த குக்கு சவுண்டு ஒலிக்குது. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். ஏன்னா இங்கேயே பனி ஆரம்பிச்சிச்சு, அங்கங்கே பனி பெஞ்சு அப்படியே உறைஞ்சிருக்கு பாருங்க. சுவிஸு கிட்ட நெருங்க. எல்லாரும் வெயிட்டிங் அந்த டைமுக்கு. ஒரு 2 நிமிஷம் இருக்கு. எல்லா டூரிஸ்ட்டும், அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு டூரிஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஜெர்மன் டு சுவிஸில் இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு போயிட்டு அங்கே ஒரு மதிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துட்றான். அப்புறம் அந்த குக்கு பார்க்காம யாருமே போக முடியாது. ஸோ ரூட்டே அதான். எல்லோரும் வெயிட்டிங். டூரிஸ்ட் எல்லாம் அப்படியே எல்லாருமே சொல்கிறாங்க அது இந்த 1/2 ஹவரில் இது வரப்போகுது அப்படின்னு. ஒரு வித்தியாசமான அனுபவம். இங்க இதுதான் அந்த குக்கு அனுபவம். பெரிய கிளாக்கு 12:30க்கு ஒலிக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஸ்காஃபஸ்காட் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதாவது ரெயின் ஃபால்ஸ். நம்ம அங்கே பார்த்தோமே ரெயின் ரிவர். அந்த ரிவரோட ஒரு வழியில் அதில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை பார்க்க போயிட்டுருக்கோம். இதுதான் ஜெர்மனோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. இந்த பச்சை பசுமாக இருக்கிற அந்த அந்த இடம், அந்த அந்த கிராப்ஸ் தான் ராப்சீடு.
இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரீனாக இருக்குது, அது பூ பூக்கும்போது மஞ்சளாக மாறிடுது. இமேஜின் பண்ணுங்கள், அந்த க்ரீன் ஃபீல்டு அப்படியே எல்லோ கலராக மாறிடும். அதுவும் வரக்கூடிய வீடியோவில் இருக்குது, பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர். இந்த ரேப் சீட்லேருந்து அந்த சீட்லேருந்து ஆயில் எடுத்து நிறைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லூப்ரிகண்ட்டு, பெயிண்ட் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கடுகு குடும்பத்தை சார்ந்த ஒரு பயிர். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயியுமே கிராப்ஸ் ரொட்டேஷனில் இந்த சீட்ஸை பயிரிடணும்னு ஒரு விதியே இருக்கான். அது அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ ஏரியா, அவ்வளோ அழகான ஃபீல்டு. போகிற வழி எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான். பாருங்கள், தனி வீடு, தனி ரோடு. அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப். இவ்வளோ பெரிய ஃபீல்டு. எப்படி அந்த பூமியோட மேல் பரப்பு இருக்கோ அப்படியே வந்து விவசாயம். பாருங்க, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஊழ்த்து வச்சுருக்காங்க. இதில் வந்து க்ரீன் கலராக மாறும், அப்படியே எல்லோ கலராக மாறும். அதுதான் ஃபீல்டு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே ஃபீல்டு தான், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. கண்ணுக்கு குளிர்ச்சி. அற்புதமான யூரோப்பை பார்க்குறதுக்கு வேந்தன் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.